நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். இன்றைய திருப்பலியானது புனித பிரான்சிஸ் அசிசி பொதுநிலையினர் 3ஆம் சபை உறுப்பினர்களின் குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் நலன்களுக்காகவும், சபையில் உழைத்து மரித்த அனைவரின் ஆண்மேலை பாற்றிக்காகவும், ஜோசப் ராஜேந்திரன், மரிய புரோஸ், அனிலா பெர்லின் திரு இறுதி ஆண்டவருக்கு குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் நலன்களுக்காகவும், லெமோத்திய மரிய சூசை திரு இறுதி ஆண்டவருக்கு குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், உடல் நலன் வேண்டியும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அருள் சகோதரி அமலோற்பவும் என்டிட்டா மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், சிலுவையம்மாள் அல்போன்சா ராவ் ஆண்மலை பாற்றிக்காகவும், பிரான்சிஸ் கப்ரியேல் எர்னஸ்டின் ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்திரிய மரி எலிசபெத் லூர்து தலாமூர் ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்திரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணொலியில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அமைதியின் தூதனா என்னை மாற்றுமே, அமைதியின் தூதனா என்னை மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் மடையும் வாழ்வில் நம்பிக்கை மூட்டவும், அமைதியின் தூதனா என்னை மாற்றுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித அசிசி நகர் பிரான்சிஸ் விழாவை கொண்டாடுகின்றோம். இளம் வயதிலேயே துறவியாகினவர் தன்னுடைய வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் திறந்து ஏழ்மையை வாழ்க்கையாக பூண்டவர். தான் மட்டுமல்லாமல் பிறரும் அந்த வாழ்க்கை வாழ்வதற்கான வழிவகைகளை வகுத்து கொடுத்தவர். இவரிடத்தில் விளங்கிய அந்த இறைப்பற்று, மனித அபிமானம், இயற்கையின் மீது அவர் கொண்டிருந்த ஆர்வம், இவைகளை நாம் கண்டு பாவிக்க இந்த பலிப்பு சிறு மன்றாடுவோம். இன்றைய தினம் திருஇறுதி ஆண்டவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவருடைய அன்பை கொண்டாடவும், நம் மீது அவர் வைத்திருக்கின்ற அன்பையும் பிறர் மீது பிறருடைய பாவத்திற்கு பரிகாரமாக நாம் இந்த பலிப்பூசை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காகவும் இறைவனிடத்திலே மன்றாடுவோம். புனித பிரான்சிஸின் வாழ்க்கை வரலாறு. புனித பிரான்சிஸ் இத்தாலி நாட்டின் அசிசி நகரில் பீட்டர் பெர்னடோனே, ஜீவன்னா பீக்கர் அம்மையார் இவர்களின் தலைமகனாக 1182ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பிறந்தார். ஞானசானத்தில் ஸ்நாக அருளப்பரின் பெயரை அருளப்பர் என்று பீக்கா அம்மையார் வைத்தார். அப்பொழுது அவருடைய தந்தை ஊரில் இல்லை. இவர் பிரான்ஸ் நாட்டின் மீது பற்றும் அன்பும் கொண்டவர். எனவே தன் மகனை பிரான்செஸ்கோ என செல்வமாக அழைத்தார். இவருடைய தந்தை ஒரு ஜவுளி வியாபாரி. செல்வந்தராக புகழ்பெற்று விளங்க விரும்பினார். தன் மகனை வியாபாரத்தில் ஈடுபடுத்தி பெருமையடைய விரும்பினார். பீக்கா அம்மையார் தெய்வ பக்தி உள்ள பெண்மணி. தன் மகனை இறைவனுக்கு அர்ப்பணித்து வந்தார். பிரான்சிஸ் போர் வீரராக திகழ்ந்தார். சிலுவை போருக்கு அம்புலியா நோக்கி சென்ற இவர் ஸ்பெலோட்டோ என்னும் இடத்தில் இரவு தங்கியபோது ஓர் அசிரியரின் குரல் கேட்டார். பிரான்சிஸ், நீ யாருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறாய்? தலைவனுக்கா ஊழியனுக்கா என்றது. தலைவனுக்கே என்றார். நீ அசிசிக்கு திரும்பி செல், உனக்கு செய்ய வேண்டியது அறிவிக்கப்படும் என்றது. இறைவன் இவரை தமக்காக அர்ப்பணித்திட அழைத்தார். மனமாற்றம் பெற்று அசிசிக்கு திரும்பினார். பிரான்சிஸ் தூய தமையான் ஆலயத்தில் ஜெபிக்கும்போது அங்குள்ள பாடுபட்ட சுரூபம் மூலமாய் பழுதுபட்ட என் ஆலயத்தை பழுதுபார் என்று இறைவன் பேசினார். இவர் தனது ஆலயத்தை இறைவன் பேசினார். ஆலயத்தை பழுது பார்க்க இவர் தனது தந்தையின் கடையில் துணிகளை விற்று பங்கு தந்தையிடம் ஆலயத்தை பழுது பார்க்க பணம் கொடுத்தார். குருவானவரோ இவருடைய தந்தை குணம் அறிந்தபடியால் பணத்தை வாங்கிட மறுத்தார். பிரான்சிஸ் ஆலயத்தினுள் ஜன்னல் வழியாக பணத்தை வீசிவிட்டு சென்றார். இறைவன் சித்தத்தை நிறைவேற்ற தனியாத தாகம் கொண்டார். அவருடைய தந்தை ஆயரிடம் சென்று பிரான்சிஸை அழைத்து புத்திமதி கூறுங்கள் என்று கேட்டார். ஆயரிடம் வந்த பிரான்சிஸ், பீட்டர் பெர்னடோனே எனது தந்தை அல்ல, வானக தந்தையே எனது தந்தை என்று கூறினார். கோபம் அடைந்த அவரது தந்தை, அப்படியானால் எனது உடைமைகளையும் பணத்தையும் கொடுத்துவிடு என்றார். பிரான்சிஸ் பணத்தையும் தான் ஆடைகளையும் களைந்து கொடுத்துவிட்டு ஆயர் முன்னிலையில் நிர்வாணமாய் நின்றார். இதை பார்த்த ஆயர் தன் மேலாடையை போர்த்தினார். புனித மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7-12 இறை வார்த்தைகளை கேட்டு தொடப்பட்ட பிரான்சிஸ் தன்னை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தார். எளிய ஆடைகள் அணிந்து கொண்டார். துறவர சபைகளை ஆரம்பித்தார். முதல் சபை, 2ஆம் சபை, 3ஆம் சபை ஆரம்பித்தார். இந்த 3ஆம் சபை பொதுநிலையினர் பிரான்சிஸ்கன் இயக்கம் என அழைக்கப்பட்டது. சுருக்கமாக எஸ்எஃப்ஓ. நற்செய்தி அறிந்து அதன்படி பிறருக்கு அறிவித்து முன்முறையாக வாழ்ந்து காட்டுவது இதன் நோக்கம். எனவே நாமும் நற்செய்தி அறிந்து முன்மாதிரியால் வாழ்ந்து காட்ட இறை அருள் வேண்டி இத்திருப்பலியில் பங்கு பெறுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான்
நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனதோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாவையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் ஏழ்மையிலும் தாட்சியிலும் கிறிஸ்துவை ஒத்திருக்க செய்தீரே. அவரது வழியில் நாங்கள் நடப்பதால் உம் திருமகனை பின்பற்றி பேரின்பம் தரும் அன்பினால் உம்மோடு ஒன்றித்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம்.
காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா? கடலின் ஊற்று வரை நீ போனதுண்டா? யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை திருவசனங்கள் 1, 12 முதல் 21 மற்றும் அதிகாரம் 40 3 முதல் 4 முடிய. ஆண்டவர் சூறாவளி நின்று யோபுக்கு அருளிய பதில். உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா? வைகரையை தன் இடமறிய வைத்ததுண்டா? இவ்வாறு அது வையக விளிம்பை தொட்டிழுத்து பொல்லாதவரை அதனுள்ளிருந்து உதறி தள்ளுமே. முத்திரையால் களிமண் உருப்பெறுவது போல் மண்ணகம் வண்ணம் ஏற்றிய ஆடையாயிற்று. அப்போது கொடியவரிடமிருந்து ஒளி பறிக்கப்படும், அடிக்க ஓங்கிய கை முறிக்கப்படும். கடலின் ஊற்று வரை நீ போனதுண்டா? ஆழியின் அடியில் நீ உழவினதுண்டோ? சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ? இருளின் உலகின் கதவுகளை கண்டதுண்டோ நீ? அவனியின் பரப்பை நீ ஆய்ந்தறிந்ததுண்டா? அறிவிப்பாய், அதிலுள்ள அனைத்தையும் அறிந்திருந்தால். ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ? இருள் இருக்கும் இருப்பிடம் எங்கேயோ? அதன் எல்லைக்கு அதனை அழைத்து போவாயோ? அதன் உறைவிடத்திற்கு நேர்வழி அறிவாயோ? ஆம், அறிவாய். அன்றே நீ பிறந்தவனன்றோ? ஆமாம், ஆண்டுகளும் உனக்கு அதிகமன்றோ? யோபு ஆண்டவருக்கு கூறிய மறுமொழி. இதோ எளியேன் யான் இயம்புவதற்குண்டோ? என் வாயை கையால் பொத்திக்கொள்வேன். ஒருமுறை பேசினேன், மறுமொழி உரையேன். மீண்டும் பேசினேன், இனி பேசவே மாட்டேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 139, 1 3, 7 10 மற்றும் 13 14 முடிய உள்ள இறைவார்த்தைகள். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவே. இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவே. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளையெல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி. இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவே. உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானத்திற்கு ஏறிச் சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். பல்லவி. இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவே. நான் கதிரவனின் இடத்திற்கும் பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை பற்றி கொள்ளும். பல்லவி. இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவே. ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை
என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி. இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, கொராசே நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சைதா நகரே ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களிலே செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனமாறியிருப்பர். ஏனெனில் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கஃபனாகுமே, நீ வானளவ உயர்ந்து விடுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்ந்திடுவாய். உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார். உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார். என்னை புறக்கணிக்கிறவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட முன்னுரை ஒரு சிறந்த முன்னுரை. அதைவிட ஒரு மறைவுரை தேவையில்லை. இருந்தாலும் 2 கருத்து மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அசிசியாரிடத்தில் விளங்கிய அந்த அன்பு என்றால் படைப்பு முழுவதையும் நேசித்தார். எல்லாவற்றையும், மிருகங்களையும் பறவைகளையும் இயற்கையின் செடி கொடி அத்தனையும், மிருகங்களைப் போலவே செடி கொடிகளை எல்லாவற்றையும் சகோதரிகள் என்று அன்பு செய்தார். அது மிக உயர்ந்த சிறந்த அன்பு. இயற்கையின் மீது கொண்டிருந்த அந்த அன்பு நம் எல்லோருக்கும் மிகவும் அவசியமானது. இயற்கையை நாம் நேசிக்கின்ற பொழுது கடவுளையே நேசிக்கின்றோம். இதை அசிசியார் சிறந்த முறையில் கற்றுக் கொடுத்தார், வாழ்ந்து காண்பித்தார். அவருக்கு ஒரு தடவை மறைவுரை ஆற்றுவதற்காக டொமினிக்கன் சபை மற்ற சபையினர் ஒன்று கூடி இவருக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. மற்ற சபையினர் இவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்து தங்களுடைய குரு துறவியர்களுக்கு மறைவுரை ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அன்றைய தினம் அவருக்கு கடுமையான ஜுரம். அவரால் போக முடியல அந்த மீட்டிங்க்கு. அப்போ அவர் என்ன செய்தார்னா, 2 துறவிகளை கூப்பிட்டு அவங்க கையில் ஒரு கடிதம் எழுதி அனுப்புனார். நீங்கள் போயிட்டு இந்த கடிதத்தை அங்கே வாசிங்க, இவர் பேச வேண்டிய இடத்துல அந்த கடிதத்தை வாசிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அவங்க 2 பேரும் போனாங்க. துறவிகள் அந்த கடிதத்தை வாசித்தாங்க, வந்துட்டாங்க. அதான் அருமையான ஒரு மறைவுரை. இன்றைக்கும்
அதைத்தான் இன்றைக்கி வருகை பாடலிலே அருமையாக அந்த பாடலை பாடினார்கள். எங்கே தீமையெல்லாம் உள்ளதோ அங்கே நன்மையெல்லாம் விளையும் என்ற அந்த அருமையான பாடல் நம் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டிய மறைவழியாக இருக்கும். பெறுவதில் தருவதே இன்பம் என்பதால் என்னையே உமக்கே தர வந்தேன். பெறுவதில் தருவதே இன்பம் என்பதால் என்னையே உமக்கே தர வந்தேன். ஏற்றிடுவாய் தயவாக மாற்றிடுவாய் வழியாக. ஏற்றிடுவாய் தயவாக மாற்றிடுவாய் உன் பலியாக. பெறுவதில் தருவதே இன்பம் என்பதால் என்னையே உமக்கே தர வந்தேன். குறைவான இதயத்தை தருகின்றேன், நிறைவாக அதை நீ மாற்றிடுவாய். குறைவான இதயத்தை தருகின்றேன், நிறைவாக அதை நீ மாற்றிடுவாய். ஒன்றும் இல்லை பொருளும் இல்லை என்னிடத்தில் ஏதும் இல்லை, என்னையே உமக்காய் தருகின்றேன். ஒன்றும் இல்லை பொருளும் இல்லை என்னிடத்தில் ஏதும் இல்லை, என்னையே உமக்காய் தருகின்றேன். பெறுவதில் தருவதே இன்பம் என்பதால் என்னையே உமக்கே தர வந்தேன். பெறுவதில் தருவதே இன்பம் என்பதால் என்னையே உமக்கே தர வந்தேன். வாழ்வினை தருகின்றேன், நிலைத்திடவே உம்மை வேண்டுகின்றேன். நிலையில்லா வாழ்வினை தருகின்றேன், நிலைத்திடவே உம்மை வேண்டுகின்றேன். மண்ணுலகில் வாழும் என்னையே உமக்காய் தருகின்றேன். மண்ணுலகில் வாழும் வாழ்வு நிலையில்லை என்பதாலே என்னையே உமக்காய் தருகின்றேன். பெறுவதில் தருவதே இன்பம் என்பதால் என்னையே உமக்கே தர வந்தேன். பெறுவதில் தருவதே இன்பம் என்பதால் என்னையே உமக்கே தர வந்தேன். ஏற்றிடுவாய் தயவாக மாற்றிடுவாய் உம் வழியாக. ஏற்றிடுவாய் தயவாக மாற்றிடுவாய் உம் வழியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுத்து வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸ் ஆர்வத்தோடு தழுவி கொண்ட சிலுவையின் மறைபொருளை நாங்கள் உமக்கு ஏற்ற முறையில் கொண்டாட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாவல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்திற்கு நீர் ஒருவரை புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேர் பலன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூடும்போது கொடைகளுக்கே மணிமுடி சூடுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேர் உதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சிமையின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிரினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும்
உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் காலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித சிசியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கை கண் நோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தெழுவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும்.
எழுந்து வாருமே. ஏனோ இந்த நேசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த நேசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே போரிந்த பாவிமே, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றமே எழுந்து வாருமே. உலகம் யாவும் பெருமையே உடையான் பெறும்போது, உலகம் யாவும் பெருமையே உடையான் பெறும்போது, உறவு என்று இல்லையே உன்னுறவு வந்ததா, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தேத்தமே என்னை தோய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருகையின் அன்போடு என்னை ஏவிடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, முது திருவிருந்தை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸில் விளங்கிய அன்பையும் திருத்தூது ஆர்வத்தை நாங்கள் பின்பற்றி உமது அன்பின் ஆற்றலை கண்டுணர்ந்து அதில் எல்லாருடைய மீட்புக்கு பயன்பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த இந்த தினம் பிரான்சிஸ்கனுடைய குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் நாம் பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய பெயர் பூண்டிருக்கின்ற அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய
இருதயமே எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருளாவி முற்றும் எந்தன் உடல் பொருளாவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் தூய இருதயமே எல்லாம் உமக்காக. ஒளியை நோக்காமலரில்லை நீரை தேடாவேரில்லை. ஒளியை நோக்காமலரில்லை நீரை தேடாவேரில்லை. உன் புகழ் நாடா வாழ்வனைத்தும் உன் புகழ் நாடா வாழ்வனைத்தும் வாழ்வில்லை அதில் பயனில்லை எல்லாம் உமக்காக. இயேசுவின் தூய இருதயமே எல்லாம் உமக்காக. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.